நாங்கள் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், சும்மா கண்ணை பறிக்குது. பச்சையும் சிவப்பும் கண்ணை பறிக்குது. அழகாக இருக்குது. இப்படி பிடுங்கி இப்படி சாப்பிடப்படும். நல்ல இனிப்பாக இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து குரோன் பார்க்கான்னு சொல்லி. இங்கே தான் இப்போ நாங்கள் பழம்பகம் வந்திருக்கோம். அதுக்குள்ளே தான் போகணும். நாங்கள் போவோமாங்க. ஹாய், வணக்கம். இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறேன்டா, இன்றைக்கு ஒரு பழம் பிடுங்குற இடத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து ஃப்ரைஸ் இருக்குது, அதுதான் பிடுங்க வந்திருக்கிறேன். பாருங்கள், பேர்ட்ஸுகளோட சத்தம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? பேர்ட்ஸ் எல்லாம் கத்துது. இதான் இந்த இடம் பாருங்கள். இது கோனில் இருந்து ஒரு 25 நிமிஷம். வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். பிடுங்கிறதுக்கு வச்சுருக்குறாங்க. வந்து குட்டி ஒரு மெகசான் ஒரு கடை உண்டு. அதில் வந்து எல்லா சாமான்களும் இருக்குது பாருங்கள். எல்லா ஃப்ரூட்ஸ்கள், தேங்காய், ஃபேஷன் ஃப்ரூட்ஸ். இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட். இஞ்சி, மேங்கோ, எல்லா பழங்களும் வச்சுருக்காங்க. காய்கறிகள் பாருங்கள், கேரட், ஒனியன். இது வந்து ராபு. இந்த பாக்ஸ் வந்து 80 சென்ட். இந்த பாக்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த பக்கத்தால் வந்து போப்புறம் ஃப்ரைஸ் கொடுங்க. அஸ்னி இப்போ இந்த பாக்ஸ் வச்சுருக்கிறா, கொண்டு போகிறா பாக்ஸு. இந்த பக்கம் தான் அம்புக்குறி போட்டு காட்டுறாங்க ஃப்ரைஸ் அப்படின்ட்டு. நாங்கள் இந்த பக்கம் போப்புறோம். செப்பாகிராஃப் பரவாயில்ல. அந்த ஐயா பாருங்கள், பிடிங்கிட்டு வரார். வடிவா ஒரு ஐயா ஒரு ஆள் பிடிங்கி கொண்டு வரார் ஃப்ரைஸ். வாஷு. இது வந்து ஆப்பிள். இனிதான் காய்க்கும். தோட்டத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே மட்டும் போகுது. இது வந்து எல்லாம் ஆப்பிள் தோட்டம் தான். ஆப்பிள் தோட்டம் இன்னும் வரையில்லை, இனிதான் காய்க்கும். ஃப்ரைஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக தொங்குது. இன்றைக்கு ஒரு வேட்டை. இனிப்பாண்டு பார்ப்போம். நாங்கள் கழுவாமல் தான் சாப்பிடுவோம். இனிக்குது. குலையா முந்திரிக்கா பாருங்கள், குலையா தொங்குது. எக்கச்சக்கமாக ஆப்பிள் மரம் இருக்குது. ஆப்பிள் தோட்டம் ஒரு பெரிய தோட்டம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஆக்கள் பிடிங்கி கொண்டிருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரை சீசன். அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சீசனுக்கு தான், ஒரு சீசனுக்கு தான் ஒவ்வொரு பழங்கள் காய்க்கும். இந்த சீசன் வந்து ஃப்ரைஸ் வந்து அப்போ பாருங்கள், நாங்கள் வந்து ஃப்ரைஸ் தோட்டத்தில் வந்து இன்றைக்கி ஃப்ரைஸ் எல்லாம் பிடுங்கி கொண்டிருக்கோம். யாருக்கெல்லாம் ஃப்ரைஸ் சாப்பிட விருப்பம். ஸ்ட்ராபெரி பாருங்கள், ஸ்ட்ராபெரி நல்ல குண்டு ஸ்ட்ராபெரி. இது வந்து இந்த மாதிரி தான் வளர்க்குறாங்க இங்கே. இன்னொரு இடத்துல நிலத்தில் இருக்குது, நான் அதையும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் எங்களோட இடத்துலேருந்து ஒரு 25 நிமிஷம். நல்ல பெரிய பழங்கள்.
இங்கே அஸ்னி பிடிங்கி போடுறா பாக்ஸில். அஸ்னி எவ்வளோ பிடிங்கிட்டீங்க காட்டுங்க பாக்ஸை. ஓகே அஸ்னி கொஞ்சம் பழமாக போடுங்க. இது இப்படித்தான் இருக்குது பாருங்கள். நாங்கள் முதல் ஒரு தோட்டத்துக்கு போடுறாங்க, அது வந்து நிலத்தோடு இருக்கும். இது இப்படி மேலே தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இனிப்பாக இருக்குது. அங்கால பக்கம் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்குது. பார்ப்போம். இது இனிக்குது. அஸ்னி இங்கே வாங்க, இனிக்குது கொஞ்சம். இது நல்லா இனிப்பாக இருக்குது. அஸ்னி இங்கே இனிக்குது. நல்லா இருக்கு. அஸ்னி அப்படியே பாக்ஸ் எடுக்கிறா கையில். காட்டுங்க அஸ்னி எவ்வளோ பிடிங்கிட்ட வேண்டாம். இவ்வளோ பிடிங்கிட்டோம் காட்டுற அஸ்னி. காட்டுங்க எவ்வளவு. இன்னும் கொஞ்சம் பிடிங்கின வேண்டாம். சரி பாக்ஸில் நாங்கள் எப்போயுமே மண்ணுக்குள்ளே இருக்கிறது தான் பிடுங்குறோம் நாங்கள். ஆனால் இது வந்து இப்படி தான் வளர்க்குறவங்க இந்த இடத்துல வந்து ஃப்ரைஸை பாருங்க. சும்மா முத்து மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ எல்லா மரம் நிறைய விதமாக இருக்குது. இப்போ ஒன்று சிலது வந்து இனிப்பு, சிலது வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மி தான். இங்கே பாருங்கள், இது நல்லா பெருசாக இருக்குது. அஸ்னி அஸ்னி வந்து நிறைய எல்லாம் பிடுங்கிட்டா. அஸ்னி இங்கே ஒரு குட்டி பிள்ளையும் இருக்குதா, அவங்களோட அம்மாட்ட வாங்கி சாப்பிட்றா. வாங்க அஸ்னி, இதால் வாங்க. வேறு இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் வேறு மரக்கறிகள் இருக்கான்னு தெரியல. அது ஒரு கேட்கும். கடைக்குள்ளே விற்கிறாங்க மரக்கறிகள். நம்ம இது பிடிங்க சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. இது இதில் பிடிங்க, சூப்பராக இருக்குது. இனிப்பாக இருக்கா செல்லக்கட்டி கேக்கு? அஸ்னி வந்து சாப்பிட்டா ரொம்ப இனிப்பாக இருக்கா. அஸ்னி பாருங்க, இதுக்குள்ள வாரா. இந்த பக்கம் விட இல்லை, ஏன்னாண்டா இந்த பக்கம் இப்போ தான் காய்ச்சி கொண்டு இருக்குது. காய்கள் பாருங்கள், நிறைய காய்கள் காயாக இருக்குது. ஆனால் காயாக இருந்தாலும் ஒரு பெரிய பழம் உண்டு இந்த கண்ணை வந்து பறிக்குது. அதை வந்து பிடுங்கி பார்ப்போம். ஓகே, நாங்கள் எங்களோட பாக்ஸுக்கு அளவாக ஃப்ரைஸ் பிடுங்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து அந்த கடைக்கு போகிறோம். அஸ்னி பிடுங்கிட்டு அமைதியாக வாரா. இந்த தோட்டத்தில் ஃப்ரைஸ் மட்டும் தான் பிடுங்குறேன்டா, அது மட்டும் தான் பிடுங்கலாம். இப்போ நாங்கள் அதை மட்டும் பிடுங்கிட்டோம். மற்ற இடங்களில் என்னென்ன வச்சுருக்காங்களோ தெரியா, அவங்க பிடுங்கிறது போல். எங்களுக்கு போகலோட் இல்லைன்ட்டு தான் நினைக்கிறேன். இங்கெல்லாம் என்னமோலாம் போட்டு தான் இருக்காங்க. இங்கேலையும் என்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் ரைஸ் மட்டும் ஆக்களை பிடுங்க விடுறாங்க. அது நிறைய பிடுங்கியும் சாப்பிடலாம், பிடுங்கி கொண்டும் போகலாம். ஓகே, இது என்னோட ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. ஓகே, துல்மோன் அவ்வா, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது தக்காளி போட்டிருக்காங்க, கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. இது வந்து பூசணி. நாங்கள் ஸ்ட்ராபெரி பிடுங்கிட்டு இப்போ இந்த கடைக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். கடைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்குறதுக்கு இருந்தால் வாங்கி கொண்டு போவோம். இன்றைக்கு ரேட் வந்து ஸ்ட்ராபெரி 1 கிலோ €6.80. இதெல்லாம் ஆப்பிள் போட்டிருக்காங்க, குட்டி குட்டி ஆப்பிள்.
இதெல்லாம் வத்தல்கள், வலை, வினாகிரி, சூப், பன், மீட் பால்ஸ், இறைச்சி எல்லாம் வச்சுருக்காங்க. ரோஜர் குட்டி ரோஜர் எல்லாம் பிடிங்கியாச்சு. இப்போ நாங்கள் கவுண்டரில் கொடுக்க போகிறோம். நாங்கள் இந்த கடையில் தான் நிற்கிறோம். இந்த கடையில் இந்த கடைக்காண்டு கொஞ்சம் சாமான்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்கள் இங்கே வசிக்கிறாக்கள் இங்கே தான் கூட மரக்கறியெல்லாம் வாங்குகிறாங்க. இதாக இருக்குது. என்கிட்ட வந்து இங்கே தராசில் வச்சாச்சு. பாருங்கள், சுற்றி வர வயல் தான். வயல் 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 தானே இந்த லொக்கேஷன் பாருங்கள், அங்கே தெரியுது. இந்த தோட்டத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு வரோம்.